ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷனில் நாங்கள் பார்க்க போகிறது வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் இருக்க போகிற பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் ப்ரீவியஸ் வீடியோஸில் நாங்கள் பார்த்துருந்தோம் வேர்ட் ப்ராசஸர் அல்லது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, அதில் ஸ்ரீலங்கன் ஆர்டினரி லெவல் சிலபஸின் கைடன்ஸ் செஷனாக தான் இந்த பிளேலிஸ்ட் செஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேஸ்மெண்ட்டில் நாங்கள் பார்க்கல 2017 நடந்த பாஸ்ட் பேப்பர்ல இருக்க போற 12வது 14வது ஸ்ட்ரக்சர் சாரி செகண்ட் பார்ட்ல இருக்க போற ஒரு கேள்வி வந்து இங்க முதலாவது பார்ட்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். ஸோ 12வது கேள்வி நான் இதுல ஹைலைட் பண்ணி கொண்டு வரேன். இந்த 12வது கேள்வி மாதிரியான ஐடியா எங்களுக்கு எங்க வரும்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியும். ஏபிசி என்று 3 ஸ்டேட்மெண்ட் தந்திருக்கணும். அதுல எது சரி எது பிள்ளைன்றதான் எங்களோட டாபிக்கா இருக்கு. ஃபர்ஸ்டா இந்த 4 டைப்பான அலைன்மெண்ட்ஸை பற்றியும் உங்களுக்கு தெரியும். இந்த சைட்ல இருக்க போற அலைன்மெண்ட் சொல்லிக்கொள்ளும் லெஃப்ட் அலைன்மெண்ட், இங்கால சைட்ல இருக்க போற ரைட் அலைன்மெண்ட், இது சென்டர் அலைன்மெண்ட், இது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். ஸோ முதலாவது லெஃப்ட் சொல்றவாறு வந்து இடது பக்கமா இருக்கும், ரைட்ன்றது வலது பக்கம், சென்டர்ன்றது மத்திய அல்லது வலது இடது ரெண்டையும் சேர்த்து சொன்னாலும் ஓகே, வலது இடது. ஜஸ்டிஃபைன்றது வந்து ஜஸ்டிஃபைன்றதுக்கு வலது இடதுன்ற நேம் வந்து பாவிக்கலாம், மேபி ரெண்டுமே ஓகே இருக்கு பண்ணிக்கிறேன். அந்த சைடு இந்த சைடு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுமே சரியா இருக்கிறபடியால தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க வலது இடதுன்றது நாங்க ஜஸ்டிஃபை கொடுக்கலாம். ஸோ சென்டர் அப்படின்றதுக்கு நாங்கள் மத்திய என்று பாவிக்கலாம், மத்திய என்ற வேர்ட் வந்து பாவிக்கலாம். கொமனா இந்த டிரான்ஸ்லேட்டிங் நடக்க போற விஷயம் டிரெக்டா கூகுள் டிரான்ஸ்லேட்ல என்ன சொல்லிடமோ அதையே இங்கே வந்து அப்ளை பண்ணிருக்கிறேன். பிகாஸ் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றதுதான் மெயின் ஆக்டிவிட்டியா இருக்கு. ஸோ முதலாவது சொல்லியிருக்கிறோம் ஏ ஸ்டேட்மெண்ட், பி ஆனது இடது பக்கமாக நேர்படுத்தும் அதே வேளை. ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் சரி. ஆர் ஆனது பாடத்தை வலது பக்கமாக நேர்படுத்தும், ஆர்ன்றது வலது பக்கம் ரைட். ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட் சரி. பி ஆனது பாடத்தை இடது பக்கமாக நேர்படுத்தும் அதே வேளை, பி என்றது வந்து இடது பக்கமாக நேர்படுத்தும் அதே வேளை எஸ் ஆனது பாடத்தை வலது பக்கமாக மாத்திரம் நேர்படுத்தும். எஸ் என்றது இது வலது பக்கமாக மாத்திரமா. ஜஸ்டிஃபை என்று சொன்னா இப்ப சொன்னா வலது இடதுன்னு சொல்லலாம். ஸோ ஏ என்றது சரியா இருக்கும், பி என்றது பிள்ளையா இருக்கும். ஸோ பி என்றது பிள்ளைன்றதை வச்சுக்கொண்டு முதலாவது ஆன்சர் பிள்ளை, மூன்றாவது ஆன்சர் பிள்ளை, நாலாவது ஆன்சர் பிள்ளை. எப்படியும் ரெண்டாவது ஆன்சர் தான் வந்திருக்க வேணும். ஸோ சி ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு. கியூ ஆனது பாடத்தை மையத்திற்கு நேர்படுத்தும் அதேபடி, அது சரி. எஸ் ஆனது இடது பக்கத்திற்கும் வலது பக்கத்திற்கும் நேர்படுத்தும், அதுவும் சரி, இடது பக்கத்துக்கும் வலது பக்கத்துக்கும். ஸோ 12வது கேள்விக்கு எங்களுக்கு ரெண்டாவது ஆன்சர் ஓகேயான ஆன்சரா இருக்கும். தென் 14வது கேள்விக்கு மூவ் பண்ண போறோம். இதுல சில ஸ்டேட்மெண்ட் தான் தந்திருக்கிறேன், பட் ஷார்ட்கட் கீ எப்படி தந்திருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்கட் கீஸை பொறுத்த மட்டும் எங்களுக்கு கண்ட்ரோலோட சி என்றது காப்பி, கண்ட்ரோலோட வி என்றது பேஸ்ட் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதாக நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை கோ த்ரூ பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கான ஒரு ஐடியா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ 14வது கேள்வியின் முதலாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். ஒரு பாடத்தை அல்லது இலக்கு பொருட்களை நகல் செய்வதற்கு கொப்பி பண்றது கண்ட்ரோல் சி பாவிக்கலாமா, அது சரி. கண்ட்ரோல் சி என்ற கொப்பி பண்றது. ஒரு ஆவணத்தில் உள்ள எல்லா பாடங்களையும் இலக்கு பொருட்களையும் தேர்ந்தெடுப்பதற்கு கண்ட்ரோல் ஏ. செலக்ட் ஓலுக்கு வந்து கண்ட்ரோல் ஏ தான் நாங்கள் பாயும். ஏற்கனவே நகல் செய்த பாடத்தை அல்லது இலக்கு பொருட்களை ஓட்டுவதற்கு பேஸ்ட் கண்ட்ரோல் பி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாவது ஆன்சர் ஏபிசி எல்லாமே சரியன்றதான் இந்த 14வது கேள்விக்கான ஆன்சரா இருக்கு. ஸோ இப்ப செகண்ட் பார்ட்ல வந்த முதலாவது கட்டாயமான கேள்வி இருக்கு. அதுல மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கான கேள்வி நாங்கள் கட்டாயம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. 6வது கேள்வி வந்து அப்படியான ஒரு கேள்வி. இங்க வந்து சில ஆக்டிவிட்டி செய்து அவுட்புட்டும் தந்திருப்பினும் அதன் இன்புட்டும் தந்திருப்பேன்.
எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணோம்னா அதுக்கான மார்க்ஸ்களும் கிடைக்காது இந்த இடத்துல. ஸோ முதலாவது வந்து என்ன சேஞ்ச் செஞ்சோம்னா இந்த வேர்ட் வந்து இப்படி மாறி. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கோவலன்ட் பாண்ட்ஸ்ன்றது சென்டரா வந்துருக்கு. அங்க லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருந்து சென்டரா மாறிடு. அதே நேரம் ஃபொண்ட் ஸ்டைலும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபொண்ட் ஸ்டைல் மாத்தணும்னா ஏ என்று சொல்லிக்கொள்ளும். அது ஏ என்றதான் முதலாவது வரும். ஏ சென்டர் அலைன்மெண்ட் அப்படின்றது வந்து எல். ஏ கம எல் அல்லது எல் கம ஏ எதுவுமே நீங்க எழுதலாம். முதலாவது இரண்டாவது சேர்த்து தந்திருக்கிறபடியால ஏ கம எல் அல்லது எல் கம ஏ போத் ஓகே. அடுத்தது வந்து மூன்றாவது ஆன்சர் பார்த்தோம்னு சொன்னால் அண்டர்லைன் வந்திருக்கு. ஸோ அண்டர்லைன்ன்றதுக்கான ஆன்சர் இதுல வந்திருக்கிறோம் இ. ஸோ இ என்றதை நாங்கள் இங்கே மென்ஷன் பண்றோம். அடுத்த பார்த்தோம்னு சொன்னா சப்ஸ்கிரிப்ட் சொல்லிக்கிறோம். சப்ஸ்கிரிப்ட்ன்றது அந்த ஒரு சென்டென்ஸின் அடிப்பகுதியில வந்து நீங்க எழுத போற அந்த வேர்டோ அல்லது நம்பரோ வந்து இருக்கு. சப்ஸ்கிரிப்டை இண்டிகேட் பண்ண போற இடம் வந்து இங்க எஃப். ஸோ எஃப் தான் இந்த நாலாவதுக்கான ஆன்சரா இருக்கு. இப்படி இந்த கேள்விக்கான ஆன்சர் நாங்கள் எழுதுறதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து 2017 நடந்த கேள்வியை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல 2018 வந்த மூன்றுகள் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ஸோ 10வது 11வது 12வது கேள்வி தான் இந்த ஓர்டர்ல வரும் உங்களுக்கு. 10வது கேள்வியை பொறுத்த மட்டும் இங்கே ஒரு சொல்முறை வெளிப்படுத்திய மென்பொருள் தந்திருக்கிறேன். அதுல ஒரு வெற்று அட்டவணைக்கு எதை செய்யலாம்? எம்டியா ஒரு டேபிள் ஒன்றை கிரியேட் பண்றீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யலாம்? ஒரு டேபிள்ட கலங்களுக்கு நிறம் ஊற்றுறது அதுன்றது பாசிபிளான ஒரு ஆன்சர் தான். நாங்கள் ஃபில் பண்றோம் தேவையான கலர் எல்லாம். அதே நேரம் அடுத்துள்ள கலங்களை ஒன்றிணைத்தல் மேர்ஜ் பண்றது. இப்போ ரெண்டு ஃபீல்டா இருந்தா ரெண்டு செல் இருந்தா அது ரெண்டையும் சேர்த்து மேர்ஜ் பண்ணி ஒரு செல் ஆக்குறது. அடுத்தது ஒரு செல்லுக்குள்ளேயே நாங்கள் இன்சர்ட் பண்ணலாம் நிறைய செல்ஸ். உண்மையிலே ஏவிசி எல்லாமே சரியான ஆன்சர். ஒரு சொல்முறை வெளிப்படுத்திய ஆவணத்தில் உள்ள ஒரு தரப்பட்ட சொல்லை காண்பதற்கு ஃபைண்ட் என்று சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு சொல்லுண்ட கண்டுபிடிக்கணும்ட்டா சர்ச் பார்ல போய் சர்ச் பண்ணி எடுக்கிறேன் தானே போன்ல. அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் லைன் போயிட்டு என்ன செய்யலாம்? ஃபைன் பண்ணலாம். ஃபைன் பண்றதுக்கு உண்மையில இந்த சிம்பிள் ஒரு பைனாகுலர் சிம்பிள் இருக்கும். இது வந்து ஹைப்பர் லிங்குக்கான சிம்பிள். ஒரு லிங்க் கொண்டு ஆட் பண்றது. இது ஸ்பெல்லிங் செக். நாங்கள் டைப் பண்ண ஸ்பெல்லிங் எல்லாம் சரியா இருக்கும் செக் பண்றது தான் இது ஸ்பெல்லிங் செக். இது வந்து கேபிட்டல்ஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் கேஸ் என்று சொல்றது. கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா அல்லது டோகிள் கேஸா அல்லது சென்டென்ஸ் கேஸான்னு செக் பண்றது தான் இது. ஸோ இந்த இடத்துல 11வதுக்கு முதலாவது ஆன்சர் எங்களுக்கு ஓகே இருக்கும். காண்பதற்கு ஒரு சொல்ல வந்து ஃபைன் பண்றது. 12வது கேள்வி பார்த்தோம்னு சொன்னால் இதுல ஒரு டாக்குமெண்ட் ஒன்றுக்கு மெயில் மர்ஜ் செய்ய போறீங்க. ஒரு அழைப்பு இதில் வந்து ஒரு 100 பேர் 200 பேருக்கு அனுப்ப போறீங்கன்னு சொன்னால் முதலாவது அழைப்பு கடிதத்தை டேஷ் என உருவாக்குதல். அழைப்பு கடிதம் என்றதான் என்னன்னு சொன்னால் மாஸ்டர் டாக்குமெண்ட். அதுக்கு பிறகு அழைப்பாளர்களின் பட்டியலை முகவரிகள் உருவாக்கி டேஷ் ஆக சேமித்தல் தரவு மூலம். அஞ்சல் ஒருங்கிணைப்பு வசதியை பயன்படுத்தி கியூன்றது வந்து தரவு மூலம் தானே இதுல இருக்க போற தகவல்களை வந்து அழைப்பிதழ்களில் அச்சிடுறது. உண்மையில முதலாவது வந்து முதன்மை ஆவணம் வந்திருக்கும். ரெண்டாவது விட என்ன நீங்கள் முதலாவது ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அடுத்த தரவு மூலத்தை கிரியேட் பண்ணணும். யாருக்கு அனுப்ப வேணும்னு செய்ய வேணும். ரெண்டையும் மேர்ஜ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அந்த லெட்டர் வந்து அவ்வளவு பேருக்குமே தனித்தனியா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கேள்விக்கு வர போறோம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இதுல தந்திருக்க போற கேள்வி வந்து முதலாவது பெரிய பாட்டுல இருக்க போற 5வது கேள்வி. சிம்பிளான ஒரு கேள்வி ஒன்றுதான். இதுல வந்து ஒரு வடிவம் இன்னொரு வடிவமா மாறி. இதுல எந்தெந்த கருவிகளை நீங்க பாவிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறேன். உண்மையில 2 கருவி வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கிறோம். ஒன்று வந்து நாங்கள் இட்டலிக் வடிவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. எழுத்தின் அமைப்பு வந்து இட்டலிக் என்ற அமைப்புக்கு மாற்றப்பட்டிருக்கு. அடுத்தது போல்ட் என்ற கேட்டகரி அமைப்புக்கு மாத்திருக்கு.
எழுத்து வந்து தடிப்பா மாறி. அடுத்த 21st இங்க கீழே வந்திருக்கு. அடுத்ததுல வந்து 21st மேல போய் இதை நாங்க சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லிக்கொள்வோம். சோ இந்த இடத்துல இந்த மூணுல எதுலைனாலுமே சரி. பட் அவ எத்தனை ஹேர்ட் இருக்கணும் பார்ப்போம். என்னென்ன கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்போ உண்மையிலே இந்த மூன்றையும் எழுதுறது பெற்ற நீங்கள் இட்டாலிக் போல்ட் தென் சூப்பர் ஸ்கிரிப்ட் என்ற இந்த அமைப்புகள் வந்து இந்த 5வது கேள்வியில யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது 2018ல வந்த கேள்வியில் நாங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எப்படி இதனுடைய ஆன்சர்ஸ் பாசிபிளா இருக்கலாம்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல 2019 பேப்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 2019 பேப்பரை பொறுத்த மட்டும் இங்கே எங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் வந்து பேரா தந்திருக்கிறோம். அதுல முதலாவது வந்து சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் ஒன்றை பயன்படுத்தி ஆவணம் ஒன்றை பதிப்பிக்கும் போது ஆவணத்தின் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பகுதியை இன்னொரு ஆவணத்தில் பிரதி செய்ய வேண்டி இருக்கும். அப்ப பிரதி செய்கிறது அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணு ஞாபகப்படுத்துங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்க. Ctrl+C Ctrl+V தான் உண்மையில் அதுக்கு நாங்கள் பேரா பாய்க்க போற கீயா இருக்கு. ஸோ இந்த இடத்துல 14வது கேள்விக்கு நாங்கள் முதலாவது ஆன்சரை மென்ஷன் பண்ணலாம். Ctrl+C Ctrl+V இருக்கிறது வந்து முதலாவது ஆன்சர் பாசிபிளா இருக்கு. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு வேர்ட் ப்ரோசிங்ல வர போற கேள்வியை நாங்கள் எதை பார்க்கலாம்னு சொன்னால் 19வது கேள்வி பார்க்கலாம். இந்த 19வது கேள்வி எங்களுக்கு தந்திருக்க போற விஷயம் வந்து சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் இலத்திரனியல் முன்வைப்பு மென்பொருள் என்ற பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்கும் பொதுவான அம்சம் இல்லாதது. உண்மையில் அடிக்கடி நாங்கள் பாய்க்கிறாங்க மெயில் மர்ச் வந்து எதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு மட்டும் பார்த்துருப்போம். மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு மட்டும். ஸோ மெயில் மர்ச் மட்டும் வந்து அதுக்கு பொருத்தம் இல்லாத இருக்கும் இலத்திரனியல் முன்வைப்பு மென்பொருளுக்கு. மற்றபடி இந்த இடைவெளிகளை மாத்துறதா இருக்கலாம், ஸ்பெல்லிங் செக் பண்றது, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எல்லாம் எல்லா சாஃப்ட்வேருக்கும் பொதுவாக தான் இருக்கு. மெயில் மர்ச் மட்டும் தான் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா இல்லாமல் இருக்க போது அது ஓகே. ஸோ அடுத்த பார்த்தோம்னா செகண்ட் பார்ட் கேள்விக்கு வர போறோம். செகண்ட் பார்ட்லயுமே எங்களுக்கு தந்திருக்க போற இடம் வந்து முதலாவது கேள்வியில 6வது கேள்வி, சாரி 5வது கேள்வி, 6 தான் 6. இதுல சில ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கணும். இதுன்ற என்ன ஆன்சர்ன்றதான் கேள்வி. ஆன்சர் தந்திருப்பீங்க, நம்பர் மட்டும் மார்க் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன்றதுக்கு அண்டர்லைன் பாவிச்சிருக்கிறேன். அதே நேரங்களில் லெஃப்ட் லைன் மட்டும் வந்திருக்கிறார். அப்போ உண்மையில அண்டர்லைன் பாவிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த பி என்ற ஆன்சர், சாரி கியூ என்ற ஆன்சர் இல்ல மாறி போட்டிருக்கிறேன். கியூ என்ற ஆன்சர் தான் இந்த ஏ என்றதுக்கு. பி என்றது பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் பாவிச்சிருக்கிறேன். எஸ் எடுக்கலாம், மேல போயிருக்கு அந்த வர்க்கம் என்றது ஸ்கொயர். சி என்றது இட்டலிக்கா வந்தபடியால உண்மையில இட்டலிக்ன்றது எங்க இருக்குன்னு பாப்பீங்க. இதுல இருக்கிறதுக்கு இதுதான் சரி. பி டி வந்து புல்லட்ஸ் நம்பரிங் கண்டபடியால உண்மையில யூ வந்து ஓகே இருக்கு டி என்றது. ஸோ இந்த ஆர்டர்லயும் உங்களுக்கு ஆன்சர் வந்திருப்பேன். ஸோ இந்த ஆன்சர் திரும்ப ஒரு கிராஸ் செக் பண்ணி கொண்டு வருவோமா இருந்தா முதலாவதுக்கு வந்து ஏ என்றது ஏ என்றது ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னால் டி என்றது மென்ஷன் பண்ணலாம், சாரி கியூன்றது மென்ஷன் பண்ணலாம். ஓகே. பி என்றதுக்கு எஸ்ன்றது மென்ஷன் பண்ணி கொண்டு வரலாம். பி என்றதுக்கு எஸ், சி என்றதுக்கு பி என்ற ஆன்சர். சி என்றது வந்து உண்மையில இட்டலிக்கா வந்தபடியால பி என்றதை கொடுக்குறோம். டிக்கு வந்து யூ கொடுக்கலாம், புல்லட்ஸ் சொல்லி வந்திருக்கு. இது 2019ல நடந்த பாஸ் பேப்பர் கொஸ்டின். 16வது கேள்வி இதுல 2020ல வந்த இந்த 16வது கேள்வி பார்க்க போறோம். இப்ப இதுல எங்கள்ட்ட கேட்கிற கேள்வி வந்து சமன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மற்றும் லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் ஆகியவற்றை பயன்படுத்தி முறையாக வடிவமைத்தல் செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாராம். ஸோ இதை வந்து எந்த ஒரு எடிட்டிங்குக்கும் உட்படுத்தாத மாதிரி சேவ் பண்ண வேண்டி இருக்கு. இவ இனி அது ஒன் பண்ண போறவர் வந்து எந்த ஒரு போல்டோ இட்டலிக்கோ எடுத்து சேஞ்ச் பண்றதோ மாடிஃபை பண்றதோ எந்த ஒரு உட்படுத்தலுக்கும் வந்து இவர் சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் அதே மாதிரியே இருக்க வேணும், வியூ பண்றது மட்டும்தான் அவருக்கு அனுப்புவோம். இப்ப அந்த அடிப்படையில் நாங்க பார்ப்போமா இருந்தால் முதலாவது ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுல ஓடிடி ஓப்பன் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் என்று சொல்றது அல்லது டிஎக்ஸ்டி என்ற டெக்ஸ்ட் ஃபைல்
அல்லது டிஓசிஎக்ஸ் என்ற வேர்ட் ஃபைல். இதுல எந்த ஃபைல் அனுப்பினாலும் யாருமே எடிட் பண்ணலாம். மேபி நாங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்ல வியூ ஓன்லி மட்டும் கொடுத்து அனுப்பினோம், அதுக்கு அடுத்த கட்டம் அடுத்த கதை. பட் உண்மையில இப்படியே இதே ஃபார்மேட்ல அனுப்புவோமா இருந்தா யாருமே எடிட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கு. பட் இந்த பிடிஎஃப் என்று சொல்ற போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், இதுல நாங்கள் ஒரு ஃபைலை அனுப்பிக்கல. இந்த ஃபைல் வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னா எடிட் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. வேர்ட் பிடிஎஃப் ஃபைல் வந்து வியூ ஓன்லிக்காக நான் கொடுப்பேன். ஸோ இந்த கேள்விக்கான சரியான ஆன்சரும் எங்களுக்கு இதுதான் இருக்க போகுது. ஸோ 16வது கேள்வியின் ஆன்சர் வந்து 4வது ஆன்சரை நாங்கள் இந்த இடத்துல சரியான ஆன்சரா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ 2020 எக்ஸாம் பேப்பர் பாஸ்ட் பேப்பர்ல வந்து செகண்ட் பார்ட் கொஸ்டின்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுல இருக்கிற 6வது கேள்வி தான் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த 6வது கேள்வியை பொறுத்த மட்டும் இதுல 1 2 3 4 4 ஆப்ஷன்ஸ், இதுல எதை யூஸ் பண்ணிருக்கலாம்னு கேட்கிறேன். முதலாவது இப்படி ஒரு ஆன்சர் வந்து இதுக்கு நீங்க உண்மையில சென்டர் அலைன்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம். செகண்ட் சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறது ஓகே. போல்டாம் இருக்கிறபடியால இது 2ஆம் நம்பர், அல்லது மாறி இதுக்கு 1 2 மாறி கொடுத்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு 1,2க்கு வந்து போல்டா இருக்கு. சேம் டைம் ஃபொண்ட் சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இது பாசிபிளான ஆன்சர். தேர்ட் வந்து எங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சூப்பர் ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்றது எங்களுக்கு இந்த இடத்துல வர போற ஆன்சர். 3வது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். 4வது அண்டர்லைன் இருக்கிறபடியால இது லிங்க். ஆனா உண்மையில அண்டர்லைன் எடுக்கக்கூடாது, இது வந்து லிங்குக்கு தான் இப்படி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். ஹைப்பர் லிங்க்னு சொல்லிக்கணும். ஸோ பி என்ற ஆன்சர் வந்து இங்க வரும். 4வதா இருக்கு. இப்படி எங்களுக்கு தேவையான இந்த ஆன்சரை இங்க நாங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அடுத்த பாஸ் பேப்பருக்கு மூவ் பண்ண போறோம். இது 2020ல வந்த கேள்வி நாங்க பார்த்திருந்தோம். எம்சிக்யூ சேம் டைம் செகண்ட் பார்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த இடத்துல 2021-22 எக்ஸாம் பேப்பர்ல வந்த கேள்வி, ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுக்கு எந்த ஷார்ட்கட் கீயை பாவிக்கலாம்னு கேட்டிருக்கீங்கன்னா, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீயை பார்க்கறதுக்கு முதல் இந்த மிச்ச 4 ஆன்சர்லையும் Ctrl+A இது செலக்ட் ஆல், Ctrl+C காப்பி, Ctrl+X வந்து கட். ஸோ Ctrl+H தான் இதுக்கு பாசிபிளான ஆன்சரா இருக்கும். நாங்க ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்றதுக்கான ஆன்சர் தேர்ட் ஆன்சரா இருக்கு. ஸோ தென் உங்களோட ரெஃபரன்ஸுக்கான ஒரு கொஸ்டின் உண்டு. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த மட்டும் நீங்க இதுல செகண்ட் பார்ட்ல நீங்க பார்க்கலாம். சேம் திங் எங்களுக்கு இதே மாதிரியான ஒரு கேள்வி தந்திருக்கீங்கன்னா, போல்ட் இட்டலிக் அண்டர்லைன் அதுகள் எல்லாம் சேர்ந்து வந்த மாதிரியான அமைப்பு கொண்டு வரும். சேம் ஸ்ட்ரக்சர் தான் இந்த எல்லா பாஸ் பேப்பர் கேள்வியுமே மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல வர போற மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து எங்களுக்கு தந்திருக்கீங்கன்னா ஒரு கண்டெக்ஸ்ட் ஒன்று எங்களுக்கு தந்துட்டு, அந்த கண்டெக்ஸ்டை வச்சு கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் അതിന്റെ ആക്ടിവിറ്റിക്ക് ஏற்ற மாதிரியான சாஃப்ட்வேர் என்ன, അതിന്റെ எக்ஸ்டென்ஷன் என்னென்ற மாதிரி கேட்டுக்கொண்டு வரணும். இந்த 5வது கேள்வி வந்து பார்ப்போம். பட் இதுல வந்து அது வேர்ட் அண்ட் இல்லாமல் எல்லா சாஃப்ட்வேருக்கும் பெற்ற ஒரு கொமனான நாலேஜ் ஒன்று வேணும் எங்களுக்கு இல்லை. ஸோ இந்த கேள்வியின் ஆன்சர் என்னவா இருக்கலாம்ன்றது கமெண்ட்ஸ் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க. நாங்கள் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வருவோம். இந்த 5வது கேள்வி தான் எங்களுக்கு இதுல பார்க்க வேண்டிய கேள்வியா இருக்கு. தென் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இந்த போல்ட் இட்டலிக் அண்டர்லைன் சம்பந்தமான ஒரு அமைப்புமே வந்து எங்களுக்கு செகண்ட் பார்ட்ல இதுல போடல இந்த இயர்ல. ஸோ நீங்கள் இப்படியான கேள்விகள் பாசிபிள் இருக்கு மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வேறு மட்டும் சொல்லு. ஸோ அடுத்த 2022 கொஸ்டனுக்கு போறோம். 22 வந்தது. பட் அதுல வந்து எங்களுக்கு எம்சிக்யூஸ் கொஞ்சம் 1 2 3 3 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எங்களுக்கு தந்திருப்பினும் இதுல வளமையா ஒரே ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் தான் பாருது. 3 கொஸ்டின்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இதன் ஆன்சரும் நீங்க டிஸ்கஸ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சரா எங்களுக்கு வரும் மட்டும் சொல்லி. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் நாங்கள் 2022-23 பார்ப்பமா இருந்தால் இதுல சில கொஸ்டின்ஸ் தந்திருக்கிறேன். இதுல நான் சில கேள்வி ஆன்சர் சொல்றேன். இதுல மற்றது நீங்களே பண்ணி இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம்.
ஸோ சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள் இருக்க போற இறுதி சொல் அல்லது செயலை வந்து நீக்குவது அண்டு. அண்டு என்று சொல்லிக்கல உண்மையில ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுக்கு தான் கண்ட்ரோல் H, கண்ட்ரோல் என்னன்றது நியூ. ஸோ கண்ட்ரோல் Y, கண்ட்ரோல் Z. இதுல எது சரியான ஆன்சரா வரும்னு எங்களுக்கு தெரியும். இப்போ கண்ட்ரோல் Z குடுப்பமா இருந்தால் கண்ட்ரோல் ஜெட்ன்றது வந்து என்னதுக்காக யூஸ் பண்ணி கொள்றோம்னா அன்டூ ரீடு. கண்ட்ரோல் Y Z ரெண்டுமே வந்து சேம் பர்பஸ் அன்டூ ரீடுக்கு தான் யூஸ் பண்ணி கொண்டு வருவோம். ஒரு ப்ராக்டிக்கல் வைஸான எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்து கொண்டு வருவோம் என்ன சரியான ஆன்சர் வரும்னு சொல்லி. ஸோ இப்போ நான் எக்ஸல் ஒன் நோட் பண்ணியிருக்கிறேன். இந்த எக்ஸல் என்ன செய்யறேன் 36 அப்படின்னு டைப் பண்ணி கொள்றேன். 36 வந்து என்ன செய்யும் போல்ட் ஆகும் நான். ஸோ போல்ட் அது அதே ஷார்ட்கட் கீ தான், எந்த ஒரு சேஞ்சுமே இருக்க போறது இல்லை. இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோலோட பி கொடுத்து போல்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை நாங்கள் ஒரு நம்பரா இதில் எடுத்துக்கொள்வோம், பிரச்சனை இல்லை. பிறகு இதுல போய் போல்டன்னு சொல்லி போல்ட் ஆக்கும். இந்த போல்டை இல்லாம செய்யணும்னா கண்ட்ரோல் Z கொடுத்து விடும். கண்ட்ரோல் Z கொடுத்தா அது இல்லாம போய் திரும்ப ஒரு கண்ட்ரோல் Z கொடுத்தோம்னா அந்த நம்பரே இல்லாம போய். ஸோ கண்ட்ரோல் Zன்றது வந்து அன்டூ பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ. அன்டூ தான் கண்ட்ரோல் Z. ரீடூன்றது கண்ட்ரோல் Y. ஸோ அன்டூ என்றா கண்ட்ரோல் Z, ரீடூன்றது கண்ட்ரோல் Y என்று சொல்லி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுல எங்களுக்கு ஆன்சர் பார்த்தோம்னு சொன்னா என்ன வரும்னு சொன்ன எங்களுக்கு அப்புறம் கண்ட்ரோல் Z தான் சரியான ஆன்சரா இருக்கும். இதுல அன்டூ பண்றது இதுல ஜஸ்ட் எங்களுக்கு அன்டூ தான் கேட்டிருக்கு. ஸோ இதே மாதிரி 13, 14, 15க்கான ஆன்சரை நீங்களே ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ഇതിന്റെ கரெக்ட் ஆன்சரை கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சரியான ஆன்சர் அது சரியானதா இல்லையான்னு சொல்லி நாங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம். ஸோ இதே மாதிரி செகண்ட் பார்ட்லையுமே எங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் தரக்கூடிய மாதிரி இருக்கும். போல்ட், இட்டலிக், அண்டர்லைன் என்று சொல்லி வளமையான மெத்தட்ல தான் இங்கேயுமே கேள்விகள் வரப்போயிடும். ஸோ ഇതിന്റെ ஆன்சர்ஸ் இருக்கா ஒன் பை ஒன் நாங்கள் பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த 6வது கேள்வியை பொறுத்த மட்டுமே இதில் கேட்டிருக்க விஷயங்கள் வந்து இந்த 2வது வேர்ட்ல இருக்க போற என்ன டிஃப்ரென்ஸ். உண்மையில இந்த ஃபோன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இந்த இடத்துல. சேம் டைம் பார்த்தோம்னா இட்டலிக் வந்து இருக்குது, போல்டு இருக்குது, அண்டர்லைன் இருக்குது. ஸோ PQRS என்ற 4 விதமான அம்சங்களும் இருக்கின்றது எங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ இதில் PQRS ஆன்சரை நாங்கள் மென்ஷன் பண்ணாலே ஓகே. ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்கள் பார்த்துருந்தோம் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இருக்க போற எல்லா பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல நாங்கள் இன்னொரு புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ. ஸோ இந்த விண்டோல நாங்க ஒரு வேர்ட் சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இது வந்து 2016 பாஸ் பேப்பர்ல வந்த 9வது 10வது கேள்வி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் ஒன்று இருக்கலாம். இதுல நாங்கள் ஒரு அட்டவணை ஒன்றை கிரியேட் பண்ணலாம், ஒரு டேபிள் நாங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த டேபிள் சம்பந்தமான என்னென்ன வேலைகளை இங்க செய்யலாம்னு கேட்டுக்கொண்டு வரீங்கன்னா இதுல முதலாவது வந்து ஒரு அட்டவணையில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ணலாம், போல்ட், இட்டலிக், அண்டர்லைன் எல்லாம் செய்யலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிபிள். ஒரு டேபிள்ல இருக்க போற நிலைக்குத்தாக இருக்குன்னு தானே அதை நாங்கள் ஒழுங்குபடுத்துறது, அதாவது சோர்ட் பண்ணும் அல்பபெட் ஓர்டர்ல நாங்கள் என்ன செய்யறது ஒழுங்குபடுத்துறோம், ஏல இருந்து செட் மட்டும். அதுவும் பாசிபிள். நாங்கள் ஜோட் என்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அட்டவணையில் ஒரு நிரல்ல எண்களை ஒன்றாக கூட்டுறது. உண்மையில் எண்களை கூட்டலாம் நாங்கள் யோசிப்போம் எக்ஸல்ல தான் அப்படி கூட்டல் நிலத்துல எல்லாம் செய்யலாம், வேர்ட்ல செய்யலாதோண்டா வேர்ட்ல கூட நாங்க சம் என்ற ஃபங்க்ஷனை அப்ளை பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கூட்டலாம். மேட் சம்பந்தமான சில வேலைகள் வந்து உண்மையாக அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல கூட செய்யக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி எல்லாம் சரியன்றதுதான் ஆன்சர் இருக்கு. அடுத்தது முதல்ல இந்த வீடியோஸ்ல நான் சொன்ன மாதிரி ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்லையும் மின்னணு முன்வைப்பு அப்படின்றது வந்து ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஸோ ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்லையும் இருக்க போற ஒரு பொதுவான ஃபீச்சர் இல்லாதது என்னன்னு கேட்டிருக்கு. பொதுவான ஃபீச்சர்னு சொல்ல வர்றது வந்து கொமனா ரெண்டுக்கும் இல்லாத ஃபீச்சர் என்னன்னு கேட்டுக்கொண்டு வரீங்கன்னா இப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸோ அல்லது இடைவெளியை மாத்துறதோ எழுத்து பிழைகளை சரிபார்க்கிறது, கிராமர் செக், ஸ்பெல்லிங் செக் எல்லாம் பொதுவானது. ஆனா மெயில் மர்ஜ்ன்ற இந்த ஆப்ஷன் வந்து உண்மையில வேர்டுக்கு தனியே ஸ்பெசிஃபிக்கா இருக்க போறதா இருக்கும். வேர்டுக்கு மட்டும் தனியே ஸ்பெசிஃபிக்கா இருக்க போறதுதான் மெயில் மர்ஜ். ஸோ ஆன்சர் செகண்ட் ஆன்சரா இருக்கும்.
இந்த 10வது கேள்விக்கான ஸோ இந்த இடத்துல 2016ல வந்த ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வி பார்க்க போறோம். இந்த 2016ல வந்து செகண்ட் பார்ட் கேள்வி தான் இது. இதுல முதலாவது வந்து எங்களுக்கு இதுல ஒரு 4 ஆக்டிவிட்டிஸ் சந்திரிக்கம் செய்தது. முதலாவது இந்த ஃபாண்ட் கிரீன் ஐடி என்றது இப்படி சேஞ்ச் ஆயிருக்காம். அடுத்த கிரீன் ஐடி வந்து இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது வந்து புல்லட்ஸ்ல தான் இருக்கேன் ட்ரெண்ட் லிஸ்ட் இப்படி இருந்ததை இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்த நார்மலா இருந்த ஃபோன்ட்டை வந்து கொஞ்சம் சரிவா மாத்திருக்கேன். ஸோ முதலாவது உங்களுக்கு தெரியும் 4வது எழுத்து சரிவா வந்திருக்கின்ற இட்டலிக். இது வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்னு சொல்லிக்கொள்வோம். அடுத்து வந்து இது போல்டா இருக்கு. இந்த 2வது வந்து போல்டா இருக்கு. முதலாவது இந்த ஃபோன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை சில நேரங்களில் ஃபோன் ஸ்டைல் மாறி இருக்குன்னு சொன்னாலும் ஓகே. ஸோ முதலாவது வேலை நடந்திருக்குன்னு சொன்னால் ஒன்று வந்து நீங்கள் இந்த பி என்றது அதாவது ஃபோன்டின் சைஸ் கூடி இருக்குன்னு எடுக்கலாம். அப்படி இல்லையென்றா ஃபோன்டின் ஸ்டைலை நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு எடுத்தா கூட ஓகே. இந்த கிரீன் ஐடி இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் நீங்கள் ஏ போட்டிருந்தாலுமே உங்களுக்கான மார்க்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் பி போட்டாலும் உங்களுக்கான மார்க்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போல்டுன்றது இந்த ஆப்ஷன் இங்கே பாருங்க ஹெச். ஸோ ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் ஹெச். 2ஆம் நம்பர் வந்து ஹெச் என்ற சேஞ்சை உட்படுத்தப்பட்டிருக்கு. மூன்றாவது புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் இல்லை, புல்லட்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கு. என்ற புல்லட்ஸ் தான் டாட் வந்து இருக்கு. அடுத்ததுக்கு எஃப் என்ற ஆன்சர் போடலாம். அடுத்த வந்து எழுத்து சரிவா இருக்கிறபடியால் இட்டலிக்கு ஐ கொடுத்துருக்கபடியால் ஐ. ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் இது, செகண்டுக்கு ஹெச், தேர்டுக்கு எஃப், ஃபோர்த்துக்கு வந்து ஐ. இப்படி நாங்க இதுக்கான ஆன்சரை வந்து செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு.